நண்பர்களே, நேற்று தான் நம்ம வண்டியை வாஷிங் பண்ணிட்டு வந்தோம். நேற்று நைட்டு மட்டும் நிற்க வச்சதுனால ஆயிருக்க விளைவுகளை பாருங்கள். தெரியுதா நண்பர்களே? இந்த மரத்து கீழே நிற்க வச்சுருக்கிறதுனால அப்படிங்க பாருங்கள். இந்த தூசி மட்டும் இல்லாமல் இது ஒரு மாதிரி திரவம்லாம் படியுங்க. இது மேலே பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக இருக்கும். சரிங்க, நம்ம நேற்று விட்ட வேலையை இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். நேற்று என்ன பண்ணோன்னா, நேற்று இந்த பலகைலாம் அரேஞ்ச் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா கீழே பெயிண்ட் அடிக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த போய் சாண்ட்ரிங் வீலை போட்டு அதை சுரண்டி எடுத்துகிட்டு பெயிண்ட் அடிக்கலாங்க. அது தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி நண்பர்களே, நம்ம மாமா கேரேஜ் கிட்டே போயிட்டு உங்களை சந்திக்கிறேங்க. நம்ம கேரேஜ் கிட்டே வந்துட்டோங்க. நம்ம வண்டியில் இருக்க பலகாலாம் எடுத்து சைடில் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம கரண்ட் கனெக்ஷனும் எடுத்து நம்ம மிஷினுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்குதுன்னு. இது இப்படியே விட்டால் இது பாடியே ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, இதெல்லாம் என்ன தான் ஃபோர்ஸாக தண்ணி அடித்தாலும் போகலங்க. ஏன்னா இதெல்லாம் துரு பிடிச்சி உட்காந்துட்டு இருக்குதுங்க. சரிங்க, இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுக்கலாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் நண்பர்களே, இதெல்லாம் என்னென்னா நம்ம லோட் பண்ணும்போது பைப்பெல்லாம் லோட் பண்ணுவாங்க. பைப்பை அங்கே வச்சுட்டு தள்ளுவாங்க இல்லைங்க. அப்படியே தள்ளும் போது டமால்னு வந்து அடிக்கிறது தாங்க இப்படி உள்ளே போயிடுச்சு. இந்த பலகை எடுத்துகிட்டு நம்ம வேறு பலகா போடணும். இங்கே பாருங்கள், மண்ணெல்லாம் உள்ளே போய் சேர்ந்து எந்த அளவுக்கு மக்கி போயிருக்குதுன்னு. இது இப்படியே விட்டோன்னா ஃபுல் பாடியே போயிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக சேர்ந்துருக்குதுங்க மண். ஃபோர்ஸாக தண்ணி அடித்தப்போ கூட இது போல பாருங்கள். பாருங்கள், இன்னும் ஈரம் அப்படியே இருக்குது. இப்படி தண்ணி போனப்போ இந்த மண் இருக்கிறதுனால ஈரமாக இருந்து தாங்க இதை மக்கி போடுறது, துரு பிடிச்சி. சரிங்க, இதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம கிரைண்டிங் மிஷினில் இந்த வீலை போட்டிருக்கேன். இந்த கிரைண்டிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு இந்த துருவெல்லாம் எடுக்கணுங்க. எங்கெங்கே துரு பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே ப்ரைமர் அடிக்கணும், அப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். பாருங்கள், இது எப்படி க்ளீன் ஆகுதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த துரு இருக்குது இல்லையாங்க. இப்படி தாங்க இதை க்ளீன் பண்ணணும். பாருங்கள், இப்போ துரு எல்லாமே போயிடுச்சு. இப்போ இது மேலே ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டா இது பழைய மாதிரி ஆகிடுங்க. இப்போ இங்கே இருக்கு இல்லையாங்க, இந்த மாதிரி ஆகிடும். அப்போ ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இது இப்படியே விட்டோன்னா இந்த துரு பிடிச்சிருக்குது இன்னும் பெருசாகிடுங்க. சரிங்க, நம்ம இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல் க்ளீன் பண்ணி எடுக்கணும். வேலை செய்யும் போது ஒரே தூளுங்க, வேலை செய்ய முடியல, மூக்குக்குள்ளெல்லாம் போயிடுது. அதனால தான் இப்போ ஒரு மாஸ்க் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாஸ்க்கு பாருங்கள், இப்போ 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் இது ஒரு ரூபா 2 ரூபாய்க்கெல்லாம் கிடச்சிட்டு இருந்த மாஸ்க்கு. என்ன பண்ணுறது. சரிங்க, நம்ம போய் வேலையை கண்டினியூ பண்ணுவோம். கொரோனா ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சதும் நான் ஒரு இடத்துக்கு லோடு ஏற்ற போயிருந்தேங்க. ஃபார்மசிக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க. அங்கே வேலை செய்கிறவங்க எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்னென்னா, கொரோனா டைமில் மட்டும் மாஸ்க்கை விற்று 1.5 கோடி லாபம் சம்பாதிச்சிருக்காங்களாம் அவங்க ஓனரு.
இது நம்புகிற மாதிரி இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். கொரோனாவுக்கு முன்னாடி ₹1 விற்றுட்டு இருந்த மாஸ்க்கு கொரோனா டைமில் ₹10 ஏன் 15-20 கூட விற்றுருக்குதுங்க. ₹1 வாங்கின மெட்டீரியலில் ₹9 லாபம் வச்சு விற்றா 1.5 கோடி சம்பாதிக்க முடியுமா முடியாதான்னு நாம் தாங்க யோசித்து பார்க்கணும். சரிங்க, நம்ம வேலையை கண்டினியூ பண்ணோம். நம்ம வேலை கால்வாசி முடிஞ்சிருக்குதுங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். வெளியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம வீல் கூட தேஞ்சிருச்சுங்க. நம்ம முன்னாடி இருந்த வீல் நான் இப்போ புதுசாக இன்னொரு வீல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீலில் சீக்கிரமாக வேலை ஆகிடும். நம்ம ஒரு வழியாக பாதி பண்ணி முடிச்சிட்டோங்க. பாருங்கள், இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கிறதெல்லாம் கிரைண்டிங் பண்ணி கொஞ்சம் பாலிஷ் ஆக்கியிருக்கோங்க. இப்போ இது மேலே பெயிண்ட் அடிச்சிட்டா இது ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி நின்னாலும் துரு பிடிக்காது. இன்னும் பாதி இருக்குதுங்க. பாதியை கிரைண்டிங் பண்ணி முடிக்கணும். முடிச்சுட்டு பெயிண்ட் வாங்கி அடிக்கணுங்க. மழை இன்னும் நிற்கவே இல்லைங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி நண்பர்களே, இந்த வேலையை முடிக்கலாங்க. ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணியாச்சுங்க. அடுத்து பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறது இப்போ முடியாதுங்க, ஏன்னா ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. அதனால் நாளைக்கு அடிக்கலாங்க. நண்பர்களே, நம்மளுக்கு தொடர்ந்து வேலை வந்துட்டு இருந்ததுனால இங்கே பெயிண்ட் அடிக்கவே முடியல. ஆனால் இன்றைக்கி அடிக்க போகிறாங்க, கன்ஃபார்மாக அடிக்க போகிறாங்க. பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வாடகை போன தூளெல்லாம் இங்கே நிற்கிது. சரி, இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. நம்ம பெயிண்ட் அடிக்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. என்ன பெயிண்ட் வாங்கியிருக்கேன்னா ஜெம் அப்படின்ற கம்பெனியில் இருந்தாங்க வாங்கியிருக்கேன். இது பெயிண்ட் கூட இல்லைங்க, ப்ரைமர் தான். இது பெயிண்ட் அடிக்கிறது முன்னாடி அடிக்கிறது. அதே ஒரு கம்பெனியோட இன்னொரு பாட்டிலுங்க. இது பெயிண்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த பாட்டில் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கினேங்க. அதில் கொஞ்சோண்டு லைட்டாக பெயிண்ட் இருக்குது. அந்த பெயிண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இதுக்குள்ளே ஊற்றி தின்னர் ஊற்றி கலக்கணுங்க. இதுதான் பாருங்கள் அந்த பேப்பர் கோட்டிங்கு ஒழுகுது பாருங்கள். நல்ல டிசைன் எல்லாம் வருதுங்க. இப்போ இங்கே ஆயிருக்க டிசைனை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நண்பர்களே, இது ஒரு பேப்பரில் போட்டிருந்தா எங்கேயாச்சும் விற்றுருக்கலாம். ஒரு படத்தில் கார்த்திக் சார் விற்பார்ல அந்த மாதிரி. சரிங்க, நம்ம இதில் கலக்குவோம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணலாங்க. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இது ப்ரைமரு, இது வந்து பெயிண்ட்டு. ரெண்டுமே கலந்தால் ஒத்து வருமானு எனக்கு தெரியல. இப்படியே டைரெக்டாக கலக்கி கூட அடிக்கலாம் போல். நம்ம தின்னர் எதுவும் கலக்க வேணாங்க, இதை டைரெக்டாகவே அடிச்சிடலாம். இது வந்து பெயிண்ட்டுங்க. நம்ம எல்லோ கலர் பெயிண்ட்டு நம்ம வண்டியில் எங்கெங்கே குறையுதோ அங்கே டச் பண்ணிடலாம். இதை மூடி வச்சிடலாம் இப்போதைக்கு. இந்த ப்ரைமரை மட்டும்தாங்க இப்போ அடிக்க போகிறோம். லைட்டாக இந்த தின்னரை கலந்துக்கலாங்க. போதுங்க, இதுவே போதும். கலந்தாச்சுங்க, நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம அடிச்சுக்கிட்டு வரலாம். முதல்ல இங்கேருந்து அடிக்கலாங்க, இந்த லாஸ்ட்லேருந்து.
பெயிண்ட் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ன ஒன்று கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சிருந்தா எங்கெங்கே கரெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்து மறுபடியும் அடிச்சிருக்கலாம். சரிங்க, பார்க்கலாம். நம்ம காலையில் வந்து பார்த்துட்டு முடிஞ்சால் காலையில், இல்லைன்னா இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் கரெக்ஷனை. சரி நண்பர்களே, இது தாங்க ஃபைனல் அவுட்புட்டு. இதை உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன் நண்பர்களே. நேற்று நம்ம பெயிண்ட் அடிச்சிருப்போம், ஃபுல்லாகவே காஞ்சிருச்சுங்க. நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு பெயிண்ட்டு பாருங்கள். இப்போ இது மேலே பலகை எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எதுவும் டச்சப் பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் நாள் கழித்து பண்ணிக்கலாம். சரிங்க.